வணக்கம் நேர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல வாட் இஸ் பட்ஜெட்டிங், அட்வான்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட்டிங், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட்டிங், பட்ஜெட்டிங் ப்ராசஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க, பட்ஜெட் ப்ராசஸ் ஃப்ளோ, ஃபோர்காஸ்டிங்னா என்ன, ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங், ஃபோர்காஸ்டிங்க்கும் பட்ஜெட்டிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்துடலாம். வாட் இஸ் பட்ஜெட்டிங்? மீனிங் என்ன அப்படின்னா, பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் பிளான். அதாவது இந்த ஃபினான்ஷியல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் ஃபினான்ஷியல் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது அந்த அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர்ல நாம எவ்வளோ வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ண போறோம், எவ்வளோ வந்துட்டு செலவுகள் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அதாவது எஸ்டிமேட்டிங் த எக்ஸ்பெக்டட் இன்கம், எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் பீரியடை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணாது. இது வந்து அப்கமிங் ஃபினான்ஷியல் இயரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் இஸ் a quantitative statement prepared and approved before a detailed period of time showing planned income, expenditure and capital to achieve specific objectives. ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது கம்பெனியில அந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்ச உடனே அந்த பட்ஜெட் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி ஒன்று இருக்கும் கம்பெனியில். ஸோ அந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. இல்லைனா சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங்கில் கூட அந்த பட்ஜெட்டை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு அதை வந்துட்டு லான்ச் பண்ணிடுவாங்க. அந்த பட்ஜெட் தான் வந்துட்டு அப்கமிங் ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு டார்கெட் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள், கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ஒரு ஒரு 1 கோடி ரூபாய் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 80 lakhs அண்ட் ப்ராஃபிட் வந்துட்டு 20 lakhs ஃபார் நெக்ஸ்ட் இயர். பட்ஜெட்னால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் பிளானிங். அதாவது இட் ஹெல்ப்ஸ் மேனேஜ்மெண்ட் டு பிளான் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ் இன் அட்வான்ஸ். இஃப் அ கம்பெனி எக்ஸ்பெக்ட்ஸ் ஹை டிமாண்ட் இன் டிசம்பர், இட் பிளான்ஸ் ப்ரொடக்ஷன் எர்லியர். இப்போ மேனேஜ்மெண்ட் வந்துகிட்டு அவங்களுக்கு வந்து தெரியுது இப்போ மார்க்கெட் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி, ஸோ ஃபியூச்சர்ல நமக்கு வந்துட்டு கண்டிப்பா மார்க்கெட் நிறைய இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பட்ஜெட்டிங்கை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான சான்சஸும் இருக்கு. காஸ்ட் கண்ட்ரோல். இப்போ காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டார்கெட்டை செட் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த ஹெட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்க்கு இவ்வளவுதான் வந்துட்டு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டார்கெட்டை வந்துட்டு செட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்குள்ள தான், அந்த டார்கெட்டுக்குள்ள தான் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர்ல அவங்க வந்துட்டு செலவுகள் பண்ண வேண்டியது இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். ஸோ ஒன்ஸ் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர்ல பட்ஜெட்டை லான்ச் பண்ணியாச்சு, ஆக்சுவல் சினாரியோவும் வந்துட்டு லைவுக்கு வந்தாச்சு. இப்போ அந்த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை அந்த பட்ஜெட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பட்ஜெட்டோட வந்து கம்பேரிசன் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் நம்ம வந்துட்டு டார்கெட்டை எக்ஸீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அந்த வேரியன்ஸை டெரைவ் பண்ணிட்டு எதனால வந்துட்டு டார்கெட்டை வந்துட்டு எக்ஸீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பென்சஸ்ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு 1,00,000 செலவு பண்ணணும் அப்படின்னு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2,00,000 வந்துட்டு செலவாயிருக்கு அப்படிங்கும் பொழுது எந்த காரணத்தினால வந்துட்டு 1,00,000 செலவு அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றது தான் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். கோஆர்டினேஷன் பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. இது டிபெண்ட்ஸ் ஆன் அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அதாவது சேல்ஸ், ப்ரொடக்ஷன், பர்ச்சேஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணவே முடியும். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நீங்க சேல்ஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எவ்வளவு வந்து சேல்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன, அவங்க வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்துட்டு ஏதாவது இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குமா என்ன அப்படிங்கிறதும் நம்ம வந்துட்டு டார்கெட் டேட்டா அவங்க கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். மோட்டிவேஷன். இப்ப நீங்க வந்து ஒரு டார்கெட்ட நீங்க செட் பண்றதுனால, எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு அது வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஏன்னா, இப்ப அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்றதுனால, அவங்களுக்கு வந்து அந்த டார்கெட் இன்சென்டிவ்ஸு, இல்லன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா போனஸு அந்த மாரி வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கீம் வந்துட்டு கம்பெனில இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் பொழுது, அந்த டார்கெட்ட ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இது வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும்.
Disadvantages of budgeting based on estimates. Future is uncertain. Estimates may go wrong. Sudden inflation increases the cost beyond budget. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஒரு எஸ்டிமேஷன் அல்லது ப்ரெடிக்ஷன் நீங்க வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த எஸ்டிமேஷன் வந்து நம்ம எதுக்கு பண்றோம்? அப்கமிங் ஃபினான்ஷியல் இயருக்கு தான் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ இந்த அப்கமிங் ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றோம். அதாவது இப்போ வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு நல்ல வந்து மார்க்கெட் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றோம். பட் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ் கண்ட்ரோல் நம்மளால வந்துட்டு சிலதை வந்து எஸ்டிமேட் பண்ண மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சடனாக வந்துட்டு ஒரு எக்கானமிக் கிரைசிஸ் வருது அப்படின்னா நாம பட்ஜெட் செட் பண்ணியிருக்கிற மாதிரி நம்மளால டார்கெட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபியூச்சர் வந்துட்டு அன்சர்டைன். ஸோ அதனால நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்துட்டு தப்பா போறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. டைம் கன்சூமிங் பட்ஜெட் அப்படிங்கிறது இட் இஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஏன்னா இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்னுடைய ஒர்க்கு கிடையாது. இது பல டிபார்ட்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. சேல்ஸ், பர்ச்சேஸ், ப்ரொடக்ஷன், ஸோ அக்கௌண்ட்ஸ், இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டினுடைய கோஆபரேஷன்ல தான் வந்து ஒரு பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டீட்டெயில்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு பட்ஜெட்டை வந்துட்டு டீட்டெயில்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஒரு ஆத்தென்டிகேட்டட் டேட்டா வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும். நீங்க ப்ரெடிக்ஷன் தான் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த ப்ரெடிக்ஷனை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு உண்டான ப்ராப்பர் டேட்டா வந்துட்டு அங்க கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைம் கன்சூமிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. எம்ப்ளாயி ப்ரெஷர். டூ ஹை டார்கெட்ஸ் மே டிமோட்டிவேட் எம்ப்ளாயீஸ். இப்போ நீங்க பட்ஜெட் வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ற டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா அச்சீவபிள் டார்கெட்டா வந்துட்டு இருக்கணும். ஸோ நாம வந்துகிட்டு நம்ம கிட்ட வந்து ஒரு கெப்பாசிட்டியே கிடையாது. பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பியாண்ட் த கெப்பாசிட்டி லெவல் நம்ம வந்துட்டு பட்ஜெட் பண்ணவே கூடாது. நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நம்மளால எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுமோ அந்த டார்கெட்டை தான் நம்ம வந்துட்டு செட் பண்ணணும். நான் அச்சீவபிள் டார்கெட்டை நீங்க செட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்துட்டு ப்ரெஷர் எம்ப்ளாயிஸ்க்கு ப்ரெஷர் அல்லது ஒர்க்கர்ஸுக்கு ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அது என்ன ஆகும்னா அது வந்துட்டு உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். எம்ப்ளாயிஸ் வந்துட்டு டிமோட் ஆயிடுவாங்க. அதனால உங்களால வந்துட்டு எக்ஸிஸ்டிங் டார்கெட்டை கூட உங்களால வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியாம போயிடும். மேனிப்புலேஷன். மேனேஜர்ஸ் மே அண்டர்ஸ்டேட் டார்கெட்ஸ் டு ஷோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். சில கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் வந்து அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட்டை வந்துட்டு குறைச்சி காமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு டார்கெட் செட் பண்றீங்க அப்படின்னா அந்த டார்கெட் வந்துட்டு ஒரு ரீசனபிள் டார்கெட்டா இருக்கணும். அச்சீவபிள் டார்கெட்டா இருக்கணும். அதாவது ரொம்ப ஹை டார்கெட்டாகவும் இருக்கக்கூடாது, லோ டார்கெட்டாகவும் இருக்கக்கூடாது. உங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, உங்களுடைய ரிசோர்சஸ், அவைலபிள் ரிசோர்சஸ், ஸோ இதையெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் நாம வந்துட்டு பட்ஜெட்டை வந்துட்டு ஃப்ரேம் பண்றோம். ஸோ அப்படி நீங்க ஃப்ரேம் பண்ற பட்ஜெட் வந்துட்டு அச்சீவபிள் அல்லது அப்புறம் ரீசனபிள் டார்கெட்டா வந்துட்டு இருக்கணும். ஸோ நீங்க ஹையாவும் வந்துட்டு டார்கெட்டை செட் பண்ணக்கூடாது, லோவாவும் டார்கெட்டை செட் பண்ணி நாங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டோம், பட்ஜெட்டை விட நாங்க ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பெட்டர்மெண்டா இருக்கு அப்படின்னு காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ரீசனபிள் டார்கெட்டை செட் பண்ணிக்கிட்டு அந்த டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்றது தான் வந்துட்டு ரியல் அச்சீவ்மெண்ட்டா கன்சிடர் பண்ணிக்க முடியும். பட்ஜெட்டிங் ப்ராசஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாப் மேனேஜ்மெண்ட். டாப் மேனேஜ்மெண்ட்னா உதாரணத்துக்கு சிஇஓ, சிஎஃப்ஓ, ஈவன் இன் சம் கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்பெனி லெவல், அதாவது ஓவரால் த கம்பெனிக்கு அவங்க வந்து ஒரு பட்ஜெட் ஒரு அப்ஜெக்டிவ் வந்துட்டு செட் பண்ணிடுவாங்க. தென் நாம டிராஃப்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்றது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. தென் தே ஹாவ் டு டேக் சம் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ், டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது பட்ஜெட் கமிட்டி. ஸோ இந்த பட்ஜெட்டை டிராஃப்ட் பண்றதுக்கு கம்பெனியில கண்டிப்பா வந்து ஒரு பட்ஜெட் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த பட்ஜெட் கமிட்டியில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சீனியர் ரிசோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஃபினான்ஸ்னு எடுத்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஹெட் இருப்பாரு, ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷன் ஹெட், சேல்ஸ்னா சேல்ஸ் ஹெட், ஹெச்ஆர்னா ஹெச்ஆர் ஹெட். ஸோ இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிபார்ட்மெண்டல் பட்ஜெட்டை வந்துட்டு ரிவ்யூ பண்ணணும். அதுல இஷ்யூஸ் ஏதாவது இருக்குதுன்னா அதை வந்துட்டு ரிசால்வ் பண்ணி கொடுக்கணும். தென் அவங்க ஃபைனலா அவங்க டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு கன்சாலிடேட்டட் பட்ஜெட்டை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்கணும்.
தென் பட்ஜெட் ஆஃபீஸர். ஸோ இந்த பட்ஜெட் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க தான் இருப்பாங்க. இவங்க தான் வந்துட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணிட்டு அந்த பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ தே ஹாவ் டு கோஆர்டினேட் வித் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் ப்ரிப்பேரிங் த பட்ஜெட். அப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து அவங்க வந்துட்டு டேட்டாவை வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த டைம்லைன், அதாவது இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்துட்டு அப்கமிங் ஃபினான்ஷியல் இயருக்கு தான் அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கிறதுனால, ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த பட்ஜெட்டை வந்துட்டு டிராஃப்ட் பண்ணிட்டு ரிவ்யூக்கு வைக்கணும். டாப் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு அந்த பட்ஜெட்டை வந்துட்டு அப்ரூவ் ஆகணும். அந்த பட்ஜெட் அப்ரூவ் ஆகும் பொழுது தான் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயருக்கு அதை நம்ம வந்து லான்ச் பண்ண முடியும். ஸோ அவங்க டாப் மேனேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டைம் லைனுக்குள்ள இந்த பட்ஜெட் ஆஃபீஸர் வந்துட்டு பட்ஜெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ். டிபார்ட்மெண்ட் மேனேஜருடைய ரோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு ப்ரிப்பேர் த டிபார்ட்மெண்டல் பட்ஜெட். அப்புறம் அவங்க வந்து ஒரு ரியலிஸ்டிக் எஸ்டிமேட்ஸ், நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி பட்ஜெட் அப்படிங்கிறது எஸ்டிமேஷன் ப்ரெடிக்ஷன் தான் அப்படிங்கிறதுனால ஒரு அன்ரியலிஸ்டிக் பட்ஜெட்டை வந்துட்டு நம்ம வந்து கொடுக்கவே கூடாது. ரியலிஸ்டிக் பேஸ்ட் ஆன் த எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் அவைலபிள் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு ரியலிஸ்டிக் எஸ்டிமேட்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்கணும். தென் தே ஹாவ் டு மானிட்டர் த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். அதாவது பட்ஜெட்டை வந்துட்டு அப்கமிங் ஃபினான்ஷியல் இயருக்கு லான்ச் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபினான்ஷியல் இயர்ல ஆக்சுவல் பிஸ்னஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை அவங்க வந்து பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணி அவங்க மானிட்டர் பண்ணணும். தென் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கம்பைல் த மாஸ்டர் பட்ஜெட். மாஸ்டர் பட்ஜெட் அப்படிங்கிறது என்னன்னா அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்தும் அந்தந்த கன்சர்ன்டு டிபார்ட்மெண்டல் பட்ஜெட்டை வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி அவங்க ஒரு மாஸ்டர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். தென் தே ஹாவ் டு கால்குலேட் த ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்ட் பர்ஃபார்ம் த வேரியன்ஸ் அனாலிசிஸ். இந்த வேரியன்ஸ் அனாலிசிஸ் எப்போ வரும் அப்படின்னா அந்த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்போ, ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணி அவங்க வந்துட்டு வேரியன்ஸை வந்துட்டு டெரைவ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணணும். ஏன் வந்துட்டு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல, எக்ஸ்பென்சஸ்ல வந்துட்டு ஏன் எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற அனாலிசிஸ் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு பண்ணணும். பட்ஜெட் ப்ராசஸ் ஃப்ளோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட் வில் செட் த ப்ராஃபிட் டார்கெட். அதே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேல்ஸை வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு செட் பண்ணி கொடுப்பாங்க. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எவ்வளோ மெட்டீரியல் வந்துட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கிட்ட ஏற்கனவே வந்துட்டு ஸ்டாக் இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ், பேக்கிங் மெட்டீரியல்ஸ், கன்சியூமபிள்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். கன்சிடரிங் த அவைலபிள் ஸ்டாக் பேஸ்ட் ஆன் த பட்ஜெட், அவங்க அந்த பட்ஜெட்ல வந்துட்டு எவ்வளவு மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ கன்சிடரிங் த கரண்ட் லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி எவ்வளோ மெட்டீரியல் வந்து நம்ம வந்து அவுட் சைட் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற எஸ்டிமேஷனே அவங்க கொடுத்துருவாங்க. தென் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வில் ப்ரிப்பேர் த மாஸ்டர் பட்ஜெட் அண்ட் ஃபைனலா அந்த பட்ஜெட் கமிட்டி அப்படிங்கிறவங்க அந்த பட்ஜெட்டை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. வாட் இஸ் ஃபோர்காஸ்டிங்? ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் அண்ட் ப்ரெடிக்டிங் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் டேட்டா, கரண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அதாவது இட் இஸ் ஆல்சோ சிமிலர் டு த பட்ஜெட் தான். பட் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் டேட்டா. பாஸ்ட் டேட்டா அப்படிங்கிறது என்னன்னா ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் டேட்டாவை வந்துட்டு பேஸா வச்சு பிளஸ் கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் என்னவா இருக்கு, அப்புறம் அந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அந்த மார்க்கெட் இன்புட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஃபோர்காஸ்டிங்ல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்றது. இட் இஸ் ஆல்சோ எஸ்டிமேட்டிங் த ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. டெஃபினிஷன் என்னன்னா forecasting is a systematic estimation of future conditions and events based on historical information and statistical techniques. ஓகேங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ கம்பெனி வந்துட்டு லாஸ்ட் 3 இயர்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேல்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. 2023ல அவங்க 80 lakhs அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 2024ல 90 lakhs, 2025ல 1 crore. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் அனலைஸ் பண்ணனதுல அவங்க என்ன அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதே இன்க்ரீசிங் ட்ரெண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர்லயும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் படி 2026ல தே கேன் அச்சீவ் 1.15 crore அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் எஸ்டிமேஷன். எதனால வந்து ஃபோர்காஸ்டிங் சிஸ்டமேட்டிக் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறாங்கன்னா பேஸ்ட் ஆன் த
பாஸ்ட் இயர் டேட்டா பிளஸ் கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் அதையும் வந்து கன்சிடர் பண்ணி தான் அதையெல்லாம் வந்து ஒரு இன்புட்டா எடுத்துக்குவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் தே வில் எஸ்டிமேட் த ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். ஸோ அதனால தான் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் எஸ்டிமேஷன். தட் இஸ் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங். What is the objective of forecasting? Reduce uncertainty. Future is uncertain. Forecasting helps reduce risk. Example, predicting demand avoids overproduction. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி forecasting அப்படிங்கிறது it is a systematic estimation அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஏன்னா அது வந்து கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டையும் வந்துட்டு அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு எஸ்டிமேட்டே வந்து பண்றோம். பட் ஃபியூச்சர் வந்துட்டு ரொம்ப அன்சர்டைனா இருக்கும். ஸோ இந்த ஃபோர்காஸ்டிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் அவங்க இந்த ஃபோர்காஸ்டிங் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அந்த அன்சர்டனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. பெட்டர் பிளானிங் இட் ஹெல்ப்ஸ் மேனேஜ்மெண்ட் டு பிளான் ப்ரொடக்ஷன் மேன் பவர் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து சிமிலர் டு த பட்ஜெட் தான். இப்போ நமக்கு வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எவ்வளோ அடிஷ்னல் ரிசோர்ஸஸ், இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த லேபர் ஃபோர்ஸே போதுமா, இல்லை அடிஷ்னலாக வந்துட்டு ரிசோர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண வேண்டியது இருக்குமா, அல்லது வந்துட்டு ப்ரொடக்ஷன் பிளான் வந்து பண்ணுவாங்க, எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும், அவைலபிள் ஸ்டாக் வந்துட்டு ஏதாவது இருக்கா என்னங்கிறது வந்து பெட்டராக வந்துட்டு பிளான் பண்ணிக்க முடியும். டெசிஷன் மேக்கிங் அதாவது ஹெல்ப்ஸ் இன் பிரைசிங் எக்ஸ்பான்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ். உதாரணத்துக்கு இஃப் ஃபோர்காஸ்ட் ஷோஸ் ஹை டிமாண்ட் கம்பெனி இன்க்ரீசஸ் கெப்பாசிட்டி. டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு பிரைசிங் வந்து அவங்க வந்து டெசிஷன் மேக்கிங் எடுக்கலாம், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்துட்டு அவங்க வந்து டெசிஷன் மேக்கிங் எடுக்கலாம், அல்லது பிளான்ட்டினுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து அவங்க எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் இயர் டேட்டா அண்ட் ஆல்சோ கன்சிடரிங் த கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன், இப்போ அப்கமிங் ஃபினான்ஷியல் இயரில் அவங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் ஹியூஜ் டிமாண்ட் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் போவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எதுக்காக அப்படின்னா அந்த பிளான்ட்டினுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ரிசோர்ஸ் அலோகேஷன் அதாவது எந்தெந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ வந்துட்டு மேன் பவர் ரிசோர்ஸஸ் தேவைப்படும், எவ்வளோ ரா மெட்டீரியல் வந்துட்டு தேவைப்படும், எவ்வளோ யூட்டிலிட்டிஸ் வந்து தேவைப்படும், மெஷினரிஸ் ஏதாவது அடிஷ்னலாக வாங்க வேண்டியது இருக்குமா, எவ்வளோ வந்துட்டு ஃபினான்ஸ். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் லேபர் மிஷினரி மட்டும் ரிசோர்ஸ் கிடையாது, அதுக்குண்டான ஃபண்டிங்கும் நமக்கு வந்து தேவை. ஸோ அதையும் அவங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணிப்பாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய அவைலபிள் ஃபண்ட்ஸை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா, அல்லது வந்துட்டு அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது லோன் வாங்க வேண்டியது இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷனில் கவர் ஆகிடும். இம்ப்ரூவிங் ப்ராஃபிட்டபிலிட்டி. கரெக்ட் ஃபோர்காஸ்டிங் ப்ரிவென்ட்ஸ் எக்ஸஸ் ஸ்டாக், ஷார்டேஜ் ஆஃப் குட்ஸ் அண்ட் ஐடில் லேபர். இப்போ நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு சிஸ்டமேட்டிக் எஸ்டிமேஷன் நம்ம சொன்னோம். சிஸ்டமேட்டிக் எஸ்டிமேஷன்னா என்னது? பேஸ்ட் ஆன் பாஸ்ட் இயர் டேட்டா அண்ட் ஆல்சோ கன்சிடரிங் த கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் தான் ஃபோர்காஸ்டிங்கை வந்து ஃபோர்காஸ்டிங் இஸ் ப்ரெடிக்டிங் த எஸ்டிமேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட்டை வந்து கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது எக்ஸஸ் ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லாமல் வந்துட்டு ஷார்டேஜ் ஆஃப் ஸ்டாக்கும் வந்து நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஐடில் லேபர்ஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா இன்டைரக்டா வந்துட்டு ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபோர்காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்டிங். மீனிங் என்ன அப்படின்னா ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ், பட் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் பிளான் ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிறாங்க. இதே நேச்சர் என்ன அப்படின்னு ஃபோர்காஸ்டிங் வந்துட்டு இட் இஸ் அன் எஸ்டிமேட், பட் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டார்கெட். அதாவது இவ்வளோ இந்த அமௌண்ட்ல தான் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணணும், இவ்வளோ இன்கம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு டார்கெட். Forecasting is based on past data and trends, but budgeting is based on forecast plus மேனேஜ்மெண்ட் பாலிசி. அதாவது மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அவங்களாவே வந்துட்டு ஒரு டார்கெட்டை வந்து செட் பண்றது, இல்லைன்னா அவங்களே வந்து ஒரு பாலிசியை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி செட் பண்ணிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் பட்ஜெட்டை வந்துட்டு டிராஃப்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ற பாலிசி வச்செல்லாம் நம்மளால வந்துட்டு ஃபியூச்சர்ல அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபியூச்சர் இஸ் அன்சர்டைன். ஸோ தட் இஸ் வை கம்பேரிங் வித் ஃபோர்காஸ்டிங், பட்ஜெட்டிங் வந்து நம்மளால வந்து ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டே வந்துட்டு நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேன் பி கண்டினியூஸ். ஏன் கேன் பி கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்.
அந்த 3 மந்த்ஸ்ல வந்துட்டு சடனா மார்க்கெட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோர்காஸ்டிங்கே அவங்க வந்து ரிவைஸ் பண்ணிருவாங்க. எதுக்காக ரிவைஸ் பண்றாங்க அப்படின்னா, அப்பதான் அவங்களுடைய பிசினஸ் ஆப்பரேஷன் வில் அலைன் வித் த எக்ஸாக்ட் மார்க்கெட் ரெக்வயர்மென்ட். ஓகேங்களா? அதனால தான் இது வந்து கேன் பி கன்டினியூஸ் அப்படிங்கிறாங்க. பட் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்ஸ் வந்துட்டு அவங்க அந்த ஃபினான்ஷியல் இயர் முன்னாடி, அதாவது அப்கமிங் ஃபினான்ஷியல் இயருக்கு அவங்க என்ன வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ, எத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களோ, அத மோஸ்ட்லி ஃபிக்ஸடா தான் எடுத்துப்பாங்க. அத வந்துட்டு பட்ஜெட்டிங்க வந்துட்டு மோஸ்ட்லி ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கேன் சேஞ்ச் ஃப்ரீக்வென்ட்லி. அதான் நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி, கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஃபோர்காஸ்டிங்கையும் வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்து சேஞ்ச் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் நெறையாவே இருக்கு. பட் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த பட்ஜெட் கமிட்டியோ, அல்லது அந்த கம்பெனில இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ, அந்த பட்ஜெட்ட அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, ஃபார் த நெக்ஸ்ட் 1 ஃபினான்ஷியல் இயர் அதே பட்ஜெட் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னா, ரெடியூஸ் அன்சர்டனிட்டி. எப்படி வந்து அன்சர்டனிட்டிய ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னா, அவங்க தான் வந்து இந்த ஃபோர்காஸ்டிங்க கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக் டார்கெட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது ரியலிஸ்டிக் எஸ்டிமேஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ, இதனால ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது, அவங்களுக்கு அந்த வேரியன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு ரீசனபிளா இருக்கும். பட் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அச்சீவ் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். ஸோ இந்த பட்ஜெட்டிங்ல வந்துட்டு வேரியன்ஸஸ் வந்துட்டு அன்ரியலிஸ்டிக்கா போகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நெறையாவே இருக்கு. இந்த வீடியோல பட்ஜெட்டிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங்க பத்தி நம்ம டீடைல்டா பார்த்தோம். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னுடைய யூடியூப் சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ்க்கு இந்த யூடியூப் லிங்க்க வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.